அனைவருக்கும் வணக்கம். மல்லி சீரியல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒரு கட்டத்தில இந்த ரேணுகா பண்ணக்கூடிய விஷயங்கள், அது இன்னொரு பக்கம் பார்த்தா மல்லிக்கு நடக்கக்கூடிய கொடுமை, அநீதி இது எல்லாமே வந்து எந்த இடத்துலயுமே மல்லிக்கு நியாயம் கிடைக்கும், இல்ல மல்லி வெளிய வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய குடுக்குற மாரி தெரியல. ஏன்னா, விஜய் ஒரு பக்கம் மல்லிய எப்படியாவது வெளிய கொண்டு வந்துரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா, இன்னொரு பக்கம் இந்த ராஜி, ரஞ்சிதா அவங்க ஒரு சூத்திரதாரி மாரி சூழ்ச்சிக்குன்னே பிறந்தவங்க மாதிரி கரெக்ட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்றாங்க. அந்த விஷயங்கள விஜயால அவ்வளோ சீக்கிரத்தில முறியடிக்க முடியல. அந்த அவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு எலி பொறியிலயும் மல்லி தான் பாவம் மாட்டிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி மல்லி வெளிய வரப்போறாங்க? ஏன்னா மல்லி வெளிய வருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, வெண்பா எடுத்த அந்த வீடியோ தான். இப்ப அந்த வீடியோவையுமே இந்த யாரு என்ன ராஜி வந்து டெலீட் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலுக்குள்ள போயி டெலீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த வந்து ரஞ்சிதாட்ட சொல்லும்போது, ரஞ்சிதா அதுக்கப்புறம் நீங்க வந்து கேலரில மட்டும் தானே டெலீட் பண்ணீங்க. உள்ள போயி அப்புறம் அந்த பின் பாக்ஸ்ல இருக்குமே, அதில டெலீட் பண்ணலன்னா, அந்த வீடியோ எப்பவுமே இருக்கும். டெலீட் ஆகாது. அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ராஜி வந்து பதறுதாங்க. அப்ப ராஜி பதட்டம் அடைஞ்ச உடனே போய் வெண்பாகிட்ட அவங்க மொபைல கேட்கும்போது, வெண்பா வந்து ரொம்ப சாமர்த்தியமா, சாதுரியமா வந்து அந்த மொபைல குடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து டவுட் வருது. இவங்க ஏன் வந்து திரும்ப திரும்ப மொபைல நம்மட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கதவ பூட்டிக்கிடுது. அப்ப அந்த இடத்துல வெண்பா செஞ்சது சரிதான். இருந்தாலும் இவங்க வந்து விடமாட்டாங்க. எப்படியாவது வந்து அந்த மொபைல வந்து வாங்கிறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதுக்கு இடையில வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. விஜய் வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த வீடியோவ வந்து கேட்குறாங்க. அதான் வீடியோ கேட்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க வெண்பாவ பொறுத்தவரைக்கும். ராஜ்யத்தையும், ரஞ்சிதா சித்தியும் வந்து அந்த என்னோட மொபைல கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல மொபைல கேட்குறாங்க அப்படிங்கும்போது, அதில வந்து விஜய்க்கு வந்து டவுட் வரும். ஏன்னா, வெண்பா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதாவது அன்னைக்கு வந்து ரேணுகா அம்மா விழுந்த அன்னைக்கு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து விஜய் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு வந்து அங்க வந்து பொறி தட்டும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குமே, அப்ப அந்த வீடியோ என்னங்கிறத பார்க்கலான்னா, அப்போ வெண்பா வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. டாடா இந்த மாரி நான் எடுத்த வீடியோ இதில இல்ல அப்படிம்பாங்க. அப்ப இந்த இடத்துல தான் விஜய்க்கு வந்து அங்க டவுட் வந்துரும். உடனே அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்றாரு, அந்த வீடியோவ ஓரளவுக்கு துருவி துருவி உள்ள நோண்டி பார்க்குறாரு. பார்க்கும்போது கண்டிப்பா அங்க டெலிட்டட்ல ரீசென்ட்லி டெலிட்டட்ல கண்டிப்பா அந்த வீடியோ இருக்கும். அப்படி வீடியோ இருக்கும் பட்சத்தில விஜய் கைக்கு அந்த வீடியோ வந்தாச்சு. வீடியோ வீடியோ வந்து விஜய் பார்த்துருவாரு. ஏன்னா, அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சாச்சு. அங்க வந்து லாக்கப்ல மல்லிய விட மாட்டேங்கிறாங்க. போலீஸ் வேற கஸ்டடி 4 நாள் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கொடுமைகள் இது நடக்க தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, மல்லிய அடிக்க போவாங்க. அப்ப அந்த இடத்துல விஜய் தான் போய் தடுப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது. அந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே ஒரு நெகிழ்வான ஒரு விஷயம் தான். ஏன்னா, விஜய் கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம், அதே நேரத்தில மல்லி மேல அவர் வச்சிருக்கிற ஒரு அன்பு, அந்த பாசம் அப்படிங்கிறது அதிகமா தான் நாளுக்கு நாள் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில, மல்லிக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தான் விஜய் நினைக்கிறாரு. எப்படியாவது மல்லிய காப்பாத்தணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் வந்துருந்தாரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது தான் அவருக்கு முக்கியமான அந்த ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஆதாரம் கிடைச்ச உடனேயே நேரா அவங்கட்ட சொல்லிட்டா ஏதாவது பண்ணுவாங்க கண்டிப்பா. அப்படிங்கும்போது விஜய் என்ன பண்றாரு, அந்த ஆதாரத்த வந்து தெரியாத மாரியே, அதாவது நம்மகிட்ட ஆதாரம் எதுவுமே இல்ல. இன்னும் அந்த வீடியோவ நான் பார்க்கல அப்படிங்கிற மாரி தான் அவர் வந்து நடந்துகிட்டு இருக்கிறாரு. ஆனா இது தெரியாம இந்த ராஜியும், ரஞ்சிதாவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மொபைல எப்படியாவது விஜய் கிட்ட இருந்து வாங்கணும். ஏன்னா, இப்போ விஜய் கையில தான் அந்த மொபைல் இருக்கு. வெண்பாவோட மொபைலு. அத வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பல சூழ்ச்சிகள பண்றாங்க. அதுல ஒரு சூழ்ச்சி தான் என்ன அப்படின்னா, விஜய்க்கு வந்து ஒரு மருந்து அந்த மாரி குடுத்து அவங்கள வந்து ஒரு சுயநினைவு இல்லாம ஆக்குறதுக்காக பிளான் பண்றாங்க. அந்த விஷயத்த ரஞ்சிதா தான் பண்றாங்க. அப்போ விஜய் அத குடிக்கிற மாரி ஆக்ட் பண்றாரு. "இன்னும் கொஞ்சம் குடு" அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பேச்சிலேயே தெரியுது, விஜய்க்கு இவங்க நடத்தக்கூடிய நாடகம் எல்லாமே தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.